அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் நேர்மையாளருக்கு கிடைக்கும் இறை தரிசனம் பற்றியது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் செயல்கள் நேர்மையாகவும் நீதியுள்ள ஆண்டவருக்கு பிரியமானதாகவும் இருக்கும்போது அவருடைய தெய்வீக ஒளியை நாம் காண முடியும். உலகம் அநீதியால் நிறைந்திருந்தாலும் நேரிய உள்ளம் கொண்டவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. மே மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக இருப்பதால் நேர்மையின் இருப்பிடமான அன்னை மரியாளின் வழியாக நாம் இறைவனை அணுகுவோம். உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று நேரிய உள்ளத்தோடு இறை சித்தத்தை ஏற்ற அன்னையைப் போல நாமும் நேர்மையாளர்களாக வாழ அருள் பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 11ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தை. நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய இறைவா, உம்மை போற்றுகிறோம். நேர்மையையும் நீதியையும் விரும்பும் உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். எமது எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் உமது திருமுகத்தை காணத்தக்க வகையில் நேர்மையாக அமைய வரமருளும். அன்னை மரியாளின் பரிந்துரையால் எமது இல்லங்களில் உமது ஆசீர்வாதம் நிலை பெற செய்து எவ்வித தீய வழிகளுக்கும் நாங்கள் உட்படாதபடி காத்துக்கொள்ளும். ஆமீன்.